ஃபேமஸ் டான்ஸர் ஒருத்தங்க ஒரு ஹோட்டலுக்கு ஸ்டே பண்ண வராங்க. அங்கே அவங்க கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக சின்ன சின்ன பசங்கள்லாம் வரவும் சத்தம் கேட்டு ஹோட்டல் மேனேஜர் வந்து எட்டி பார்க்குறாங்க. இவங்கள பார்த்ததுமே அவங்களுக்கு ஏதோ ஃப்ளாஷ்பேக் தோணுது, ஆனால் அதை ஃபுல்லாக காட்டலை. அப்புறம் ஹோட்டலில் இருந்த ஒரு பெல் பாயை பார்த்த டான்ஸர் ரிசப்ஷன் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. பெல் பாய் அவங்க கழுத்தில் இருந்த ஜுவல்லையே ஆன்னு பார்த்துட்டு இருந்தவர் அப்புறம் ரிசப்ஷன் எங்கே இருக்குன்னு சொல்கிறாரு. ரிசப்ஷனுக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்த மேனேஜர் ஃபோனில் ஏதோ பேசுகிற மாதிரி திரும்பி நின்றுக்கிறாங்க. கையில் இருந்த பெண்ணை அமர்த்தி பிடிச்சி கையில் காயமே ஆக்கிக்கிறாங்க. காலேஜ் படிக்கும்போது பெஸ்ட் டான்சர் ஆஃப் த இயர் காம்படிஷனில் டான்சர் மேனேஜர் 2 பேருமே ஆடியிருப்பாங்க. டான்சர் தான் ஜெயிக்கணுன்றதுனால மேனேஜரோட காலை இடித்ததில் அவங்க கீழே விழுந்து டான்சர் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் கீழே விழுந்ததில் அவங்க கன்னத்தில் லைட் கீறி அது காயமாகி இன்னும் அந்த அடையாளம் அவங்க கன்னத்துலேயே இருக்குது. அதை அவங்க இப்போ கவர் பண்ணி வச்சுருக்காங்க. தன்னோட ரூமில் இருந்து அதை பார்த்து அழுதவங்க என் லைஃப் கேரியர் 2மே போனதுக்கு ரீசன் நீ தான்னு கோவமாக யோசிச்சுட்ருக்காங்க. அங்கான டான்ஸர் ரிசப்ஷனில் நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஹோட்டலில் நாய் குறைக்கிற சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. இதனால் அவங்க இரிட்டேட் ஆகுறாங்க. இதை நிப்பாட்ட வைங்கன்னு சொல்லிட்டு பெல் பாய் பேக்கை தூக்கிட்டு வர அவருக்கு பின்னாலேயே தன்னோட ரூமுக்கு போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் தூரம் நடந்தவங்க இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கலன்னு எரிச்சலாக பெல் பாயை கேட்குறாங்க. பெல் பாய்க்கு பணக்காரங்கனாலே கடுப்பு போல இருக்குது. இவங்களுக்கு இவ்வளவு தூரத்துக்கு கார் வைக்கணுமான்னு கடுப்பாகிறார் அவர். டான்ஸர் ரிசப்ஷனில் வச்சு அவங்களோட மேக்கப் பாக்ஸை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே நிறைய ஜுவல்ஸ் இருந்திருக்கும். அதை அவர் பார்த்துப்பாரு. இவங்கக்கிட்ட இருக்கிறதுக்கெல்லாம் அடித்தா கூட இவங்களுக்கு எதுவும் தெரிய வர போகிறதில்லன்னு நினைக்கிறாரு. அவங்களோட திங்ஸை கொண்டு போய் ரூமில் வச்சுட்டு டிப்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. சேஞ்ச் இல்லைன்னு சொல்லி அவங்க அனுப்பிடுறாங்க. அதை நான் அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன்னு மனசுக்கு நினைச்சவர் அங்கேருந்து கிளம்புறாரு. அங்கால மேனேஜர் ஒரு கத்தி எடுத்தவங்க இந்த வாட்டி நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்ல இந்த சீன் கட் ஆகி நெக்ஸ்ட் சீனில் டான்ஸர் ரிசப்ஷனுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணி மேனேஜரை பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் மேனேஜரோட டியூட்டி ஆஃப் ஆகிடுச்சு. அங்கே இருந்து அசிஸ்டன்ட் மேனேஜரை அனுப்புகிறாங்க ரிசப்ஷனிஸ்ட். அவரும் போகிறாரு. பார்த்தா அவர் முதல்ல அவங்கள லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி படத்தை அடிச்சுட்டு வந்திருப்பாரு. இதனால டான்ஸரை பார்த்து அவர் ஷாக் ஆகுறாரு. இவரை பார்த்து டான்ஸரை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நான் இப்போ அந்த மாதிரி இல்லை, மாறிட்டேன்னு சொல்கிறாரு அவர். நாளைக்கு காலையிலக்குள்ள நீ என்னோட காசை எனக்கு திருப்பி தரலன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லிடுவேன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸை கூப்பிட்டுருவேன், அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு சொல்ல அவரும் ஓகேன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹோட்டலில் 2 குட்டி பசங்க பயோஸ்கோப் பார்த்துட்ருக்காங்க. திடீர்னு மூவி நின்று யாரோ ஒருத்தர் பின்பக்கமாக ஒரு பொடியை இழுத்துட்டு போகிற மாதிரி வருது. பின்பக்கம்ன்றதுனால ஃபேஸ் தெரியலை. இதை சொன்னதும் எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. அதை அங்கே நின்று செஃப் ரஞ்சித் ஒருத்தரும் கேட்குறாரு. உடனே உள்ளே போனவர் இங்கேருந்து கிளம்பிடணும்னு சொல்லி தன்னோட செஃப் ட்ரெஸ் கெப்பெல்லாம் கலட்டி ஒரு மாவு முட்டைக்குள்ளே வச்சுட்டு ஒரு பேக் எடுத்துகிட்டு கிளம்ப அங்கே இன்னொரு செஃப் வராரு. எங்கே போகிறேன்னு கேட்குறாரு. எங்கேயும் போகலைன்னு இவர் சொன்னதும் வெளியே நடந்தது எதுவும் இவருக்கு தெரியாதுன்னு நினச்சி அதெல்லாம் இவர்கிட்ட சொல்கிறாரு. அப்புறம் என்னோட கத்தி செட்டில் ஒரு சொப்பரை காணுமேன்னு அதை பார்த்துட்டே இவர் கேட்கவும் ரஞ்சித் தான் அதை எடுத்துகிட்டு போனதை பற்றி யோசிச்சு பார்க்குறாரு. அப்புறம் உடனே வேற ஒருத்தர் தான் எடுத்துகிட்டு போனாருன்னு சொல்லிடுறாரு. இந்த செஃப் அவரை பார்க்க போனதும் ரஞ்சித் வெளியே கிளம்பிடுறாரு. அங்கால அசிஸ்டன்ட் மேனேஜர் அவசரமாக பேக் பேக் பண்ணி கிளம்ப ரெடியாக அங்கே வந்து ஒரு ஸ்டாஃப் சிஐடிஸ் வந்திருக்காங்க, உங்களை வர சொல்கிறாங்கன்னு சொல்ல அவரும் வராரு. சிஐடிஸ் பயோஸ்கோப்பை செக் பண்ணி பார்க்குறாங்க. இந்த மாதிரி பண்ணணும்னா அவங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ், ஃபிலிம் ரீல் நாலேஜ் எல்லாம் நல்லா இருக்கணும். இதை பண்ணவங்க கில்லர் யாருன்னு காட்ட நினச்சிருக்கணும். இல்லைன்னா கில்லர் பழி வாங்குறதோ இல்லை ஹோட்டல் நேமை கெடுக்கிறதாவோ இருந்திருக்கலாம்னு யோசிக்கிறாங்க சிஐடிஸ். அசிஸ்டன்ட் மேனேஜர் மூலமாக இந்த பயோஸ்கோப்பை சின்ன பிள்ளைங்களை தவிர பெல் பாய் தான் ஆப்ரேட் பண்ணுறவர்னு தெரிய வர அவரை பார்க்குறாங்க. ஆனால் அவர் அங்கே இல்லை. அவரோட ஃபோன் நம்பரை வாங்கிக்கிறாங்க. இதுக்குள்ளே அந்த ஃபிலிமை லேப்டாப்புக்கு மாற்றி ஜூம் பிரைட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறாங்க. டெட் பாடி டான்ஸரோடதுன்னு தெரிய வருது. அவங்க செக்இன் பண்ணது 9 மணிக்கு. அதுக்கப்புறம் அவங்க யாரையாவது மீட் பண்ணாங்களான்னு கேட்டால் அசிஸ்டன்ட் மேனேஜர் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பற்றி எங்களுக்கு என்னென்னு கேட்குறாரு. உடனே இங்கே கொலை நடந்திருக்கு, கில்லர் இங்கே தான் மறைஞ்சிருக்கான், நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு திட்ட ஆரம்பிச்சிடுறார் ஏசிபி. சீனியர் இன்ஸ்பெக்டர் பொடியை எடுத்துகிட்டு போகிறது யாருன்னு தெரியுமான்னு கேட்டால் தெரியாதுன்றாரு. அப்போது அங்கே ஒருத்தர் ஃப்ரேமில் இருக்கிற அந்த ஆளோட ஷர்ட்டில் பின்பக்கத்தை வடிவாக பார்க்குறாரு. அந்த டிசைனை பார்த்துட்டு இந்த ஷர்ட்டை நான் லோண்ட்ரியில் பார்த்தேன்னு சொல்கிறாரு. லோண்ட்ரிக்கு போய் செக் பண்ணி பார்த்தா அங்கே டான்ஸரோட பொடி கிடைக்குது. எப்படி மேனேஜரோட கன்னத்தில் காயம் இருக்கோ அதே மாதிரி இப்போ டான்ஸரோட கன்னத்துலேயும் கீரன் அடையாளம் இருக்குது.
வயிற்றுலையும் வெட்டியிருக்காங்க, ஒரு வெட்டிலேயே கொண்டிருக்காங்க, நிறைய ரத்தம் போயிருக்கு. பொடியை ரூமில் இருந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு பிளட் ட்ராப் கூட கிடையாது. இதை யாரும் பார்க்கவும் இல்லை. அப்படி எப்படி இருக்க முடியும்னு யோசிக்கிறாங்க. லாண்ட்ரியை பற்றி விசாரித்தா 11:30 மணி வரைக்கும் தான் இங்கே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸ் வீட்டை போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டாஃப்ஸ் தான் இங்கே இருப்பாங்க. டான்ஸரோட ரூமுக்கு போய் ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. இவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தது யாருன்னு கேட்டால் பெல் பாய்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் மேலே இன்னும் டவுட் வருது. திங்ஸ் இவ்வளவு தானான்னு கேட்டால் அசிஸ்டன்ட் மேனேஜர் எனக்கு தெரியாது, நான் லேட்டாக தான் வந்தேன், மேனேஜருக்கு தெரிஞ்சிருக்கோன்றாரு. ஆனால் மேனேஜர் இப்போ ஆஃப் டியூட்டி, நைட் தான் வேலைக்கு வருவாங்க. அப்போது மேக்கப் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதை பார்த்த ரிசப்ஷனிஸ்ட் அதில் ஜுவல்லரி இல்லாததை பார்த்துட்டு முதல்ல அதில் ஜுவல்லரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ கில்லர் ஜுவல்லரியை எடுத்துட்டு கொலையும் பண்ணிட்டு போயிருக்கான்னு நினைக்கிறாங்க. அப்போ அங்கே இருந்த சொப்பரை பார்க்குறாரு சீனியர் இன்ஸ்பெக்டர். அதில் பிளட்டும் இருக்குது, அங்கே செஃப்பும் இருக்காரு. அது தன்னோடதுன்றதை சொன்னவர் ரஞ்சித் சொன்னதை பற்றி சொல்கிறாரு. அதை பற்றி தான் போய் மற்றவர்கிட்ட கேட்டதாகவும் அவர் தான் எடுக்கலைன்னு சொன்னதாகவும் சொல்கிறாரு. இப்போது ரஞ்சித் எங்கே இருக்காருன்றது செஃப்புக்கு தெரியலை. ஆனால் கடைசியாக அவரை பார்த்தது கிச்சனில். அதனால கிச்சனில் போய் சர்ச் பண்ணுறாங்க. அங்கே ரஞ்சித் மாவு மூட்டைக்குள்ளே மறைச்சி வச்ச அவரோட நேம் போட்ட ட்ரெஸ் கிடைக்கிது. அதோட இன்னும் நல்லா மாவு மூட்டைகளை செக் பண்ணும்போது அதுக்குள்ளேயே ஜுவல்ஸும் கிடைக்கிது. ஸோ இவர் கொலையை பண்ணிட்டு நகையை திருடிட்டு பொடியை லாண்ட்ரியில் ஒழிச்சு வச்சிருக்காரு. அப்புறம் அவசரத்தில் ஜுவல்ஸை இங்கே ஒழிச்சு வச்சுட்டு போயிருக்காரு. இப்போ அவர் எங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரோட நம்பரை வாங்கிட்டு கிளம்புறாங்க சிஐடிஸ். நெக்ஸ்ட் சீனில் ஃபொரன்சிக் டாக்டர் இவங்களை கூப்பிட்டு கில்லர் ஒருத்தர் இல்லை 2 பேர்னு சொல்கிறாரு. கிணத்துல இருக்கிற காயம் சொப்பர்னால வரலை, அது வேற கத்தி. ஆனால் 2 பேரும் ஒன்றா வரலை. முதல்ல ஒரு ஆள் கன்னத்தில் வெட்டினதில் பேலன்ஸ் இல்லாமல் போய் பின்னால் போய் சிவத்தில் தலை அடித்து அவங்க மயங்கி விழுந்திருக்காங்க. பிறகு மயக்கத்தில் இருந்தவங்களை இன்னொரு ஆள் வந்து வயிற்றில் வெட்டியிருக்காங்க. இது எப்படி கன்ஃபார்மாக சொல்கிறாருன்னா, உடம்புல இருந்து பிளட் வெளியே வந்ததும் ஆக்சிஜன் காத்தினால பிளட்டில் இருக்கிற ஹீமோகுளோபின் இல்லாமல் போக ஆரம்பிக்கும். இதனால பிளட் பிளாக் கலராக ஆரம்பிக்கும். வயிற்றில் இருக்கிறத விட கன்னத்தில் இருக்கிற பிளட்டோட பிளாக் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் கன்ஃபார்மாக சொல்கிறாரு. இந்த 2 காயத்துக்கும் நடுவில் இருக்கிற டைம் 30லேருந்து 40 நிமிஷம். ஸோ முதல்ல திருட வந்து திருடிட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் 30 நிமிஷம் கழிச்சு கில்லர் வந்து கொலை பண்ணியிருக்கான். சொப்பலில் நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதை இனித்தான் ரஞ்சித்தோட ட்ரெஸ்ஸில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட மச் பண்ணி பார்க்கணும். இதை இவங்க சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு சிஐடி ஆஃபீஸர் வந்து ரஞ்சித் இருக்கிற இடம் தெரிய வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே போகிறாங்க. அவரோட ஃபோனை ட்ரேஸ் பண்ணி தான் போயிருப்பாங்க. ஆனால் ரஞ்சித்தோட ஃபோனை வச்சுருந்தது பெல் பாய். அவர் அதை உடைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இவரை பிடிச்சதுன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. இவர் அன்றைக்கி அவங்கள கொலை பண்ண தான் போயிருப்பார். ஆனால் அங்கே ஆல்ரெடி ரூம் ஓப்பனில் இருந்திருக்கும். உள்ளே பார்த்தா ரஞ்சித் இருந்திருப்பார். அவர் முதல்ல ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணியிருப்பார். அங்கே வந்து இவரோட சாப்பாட்டை சாப்பிட்ட டான்ஸர் அதை பாராட்டியிருப்பாங்க. அதிலிருந்தே இவருக்கு அவங்க மேலே லவ் இருந்திருக்கும். இப்போ அவர் இவங்களை பார்த்ததும் ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. ஆனால் அவங்க நல்லா திட்டி அனுப்பிடுறாங்க. வெளியே வந்தவர் ரோஸை கீழே போட்டு மிதிச்சிட்டு போயிடுறாரு. இதை இவர் சொல்லி முடித்ததும் இந்த ஃபோன் உங்ககிட்ட எப்படி வந்துச்சுன்னு சிஐடிஸ் கேட்குறாங்க. இந்த ஃபோனை அன்னைக்கு ஒருத்தங்க கொடுத்து ஒழிச்சு வைக்க சொல்லி சொன்னதாக சொல்கிறாரு. இங்கே கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் ஸ்டோர் ரூம் மாதிரியான ஒரு இடத்துக்குள்ளே போயிட்டு அங்கே ஓட ட்ரை பண்ணிட்டு இருந்த மேனேஜரை பிடிக்கிறாங்க சிஐடிஸ். ஸோ இவங்க தான் ஃபோனை ஒழிக்க சொல்லியிருப்பாங்க போல். அங்கே மேனேஜர் ரஞ்சித்தை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. என்னன்னு கேட்டால், நான் அங்கேயும் ஓட ட்ரை பண்ணலை, உங்களுக்காகத்தான், நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் இவரை கட்டி வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. அடுத்து ரஞ்சித் தனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் ஃபோனை செக் பண்ணதில் அவர் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறதா தெரிய வந்துடுச்சு. அவர் நான் கொலை பண்ணணும்னா ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க போகிறேன்னு சொல்கிறாரு. இந்த நேரம் அசிஸ்டன்ட் ஃபொரன்சிக் டாக்டர் கால் பண்ணி ரஞ்சித்தோட ஃபிங்கர் பிரிண்ட் சொப்பரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட அவங்க வயிற்றில் இருந்த காயத்தில் நாய் முடி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. டான்சர் நாய் எடுத்துட்டு வரல, ஸோ கில்லரோட நாயிடது தான் அது. சிஐடிஸுக்கு டவுட் சொப்பல்ல ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிற ரஞ்சித் மேலேயும் இருக்கு, வீடியோல இருந்த பெல் பாய் மேலேயும் இருக்கு, ஆஃப் டியூட்டியில இருந்தும் ஒர்க் பண்ற மேனேஜர் மேலேயும் இருக்கு, ஒன் டியூட்டியில இருந்தும் என்ன நடக்குதுன்னு தெரியாத அசிஸ்டன்ட் மேனேஜர் மேலேயும் இருக்கு. எல்லாரையும் பீரோவுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்து ஹோட்டலில் சிசிடிவி ஃபுட்டேஜை சிஐடிஸ் செக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எல்லாமே புரிய வந்துடுது.
என்ன நடந்துச்சுன்றதை 4 பேருக்கும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல மேனேஜர் அந்த ரூமுக்கு போக டான்ஸருக்கும் அவங்களுக்கும் நடுவில் வாய் சண்டை நடக்குது. அந்த கோபத்தில் மேனேஜர் கத்தியால் டான்ஸரோட கன்னத்தில் கீரை அவங்க டிஸ்பேலன்ஸ் ஆகி சிவத்தில் தலை அடித்து மயங்குறாங்க. அதை அவங்க செத்துட்டுதா புரிஞ்சுக்கிட்டு காசு கொடுத்து அவங்க பொடியை மறைக்க காசுக்காக எதுவும் பண்ணக்கூடிய பெல்போயை கூப்பிட அவங்க வெளியே போகிறாங்க. இதுக்கப்புறம் டான்ஸரை கொல்ல சொப்பரோட ரஞ்சித் வராரு. ஷொக்காகி பொடியை பார்த்துட்டு இருந்தவர் கதவு திறக்கிற சத்தம் கேட்டு கபடுக்குள்ள ஒளிய மேனேஜர் பெல்போயோட வந்து காசு கொடுத்துட்டு கிளம்புறாங்க. இவர் பொடியை இழுத்துட்டு போக ரஞ்சித் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் பெல்போய் டான்ஸர் கழுத்தில் இருந்த நகையை பார்த்துட்டு எல்லா நகையும் திருடிட்டு அதை ஒழிக்க போயிருக்காரு. ஆனால் அவர் திரும்பி வர்றதுக்குள்ள கில்லர் அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் தெரிஞ்சிட்டு இருந்த டான்ஸரை கீழே விழுந்திருந்த ரஞ்சித்தோட சொப்பரை எடுத்து கொலை பண்ணிட்டு போயிருக்கான். ஆனால் இது அந்த வீடியோவில் வரலை. ஏன்னா ரஞ்சித் அப்போ அங்கேருந்து போயிட்டாரு. ரஞ்சித் வீடியோவை பயோஸ்கோப்பில் போட்டதுக்கு ரீசன் விஷயம் பெருசாகணும், அதை யூஸ் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கணுன்றது தான். ஆனால் அவங்க இவரை கிட்னாப் பண்ணிட்டாங்க. பெல்போய் நகையை ஒழிச்சிட்டு வந்து பொடியை பார்க்காமலே கொண்டு போயிருக்காரு அங்கேருந்து. அதனால் அவருக்கு நடந்து எதுவுமே தெரியலை. இப்போ நடந்தது சொல்லி முடித்த சிஐடிஸ் நாய் முடியை பற்றி சொல்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் என்கிட்ட நாய் இல்லைன்றாரு. மேனேஜர் எனக்கு நாயினாலே பயம்ன்றாங்க. அது சிசிடிவி கேமரா மூலமாக தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு ஒருத்தர் நாய் வச்சுருக்க ஃபோட்டோவை காட்டுறாங்க. அந்த பின்பக்கமாக நின்றுட்டுருக்கான். ஃபோட்டோவை காட்டி யாருன்னு கேட்டதும் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஓட ஆரம்பிக்கிறாரு. சிஐடிஸ் பிடிச்சிடுறாங்க. நான் ஒரு நல்ல மனுஷனாக வாழணும்னு நினச்சேன், ஆனால் அவள் எனக்கு அந்த சான்ஸை கொடுக்கல. அதான் ஒரேடியாக அவள் வாயை மூடலான்னு நினச்சேன், இப்படி பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. அவள் வாயை மூடுறேன்னு சொல்லி தன்னோட வாயையும் சேர்த்து மூடிக்கிட்டாரு. மற்ற 3 பேரும் கூட ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் தண்டனை கிடைக்கும். கிணறு பிடிச்சாச்சு, கேஸ் க்ளோஸ் ஆயாச்சு, வீடியோவும் முடிஞ்சாச்சு. பாய் கைஸ்.